ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayara. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரொம்ப சாஃப்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவு, மைதா மாவு எதுவும் இல்லாமல் ரவையை வச்சு ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஈஸியான ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனில் ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த ரவை கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது நார்மலான உப்புமா ரவை தாங்க, அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஒரு நார்மலான சைஸ், அதாவது சின்ன சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதிலேயே எல்லாத்தையும் நீங்கள் எல்லா பொருளோட அளவையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது ரவை கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரவையை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே நைஸாக அரைப்பட்டிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது ரவை, பரவாயில்ல. இப்போ இது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பால். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நமக்கு 1 கப் பால் தேவைப்படும். இப்போ 1/2 கப் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் எடுத்து ஒரே அளவாக தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதி ஒரு 1/2 கப்பு பால் சொன்னேன் இல்லையா, அதை இப்போது சேர்த்துக்கலாம். இந்த பாலை சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ஸ்மூத்தாகவே மாவை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கட்டிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஸ்டவ்வில் இது போல் ஒரு அகலமான பேனில் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேன் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரேயில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு கூட தூவி விட்டுக்கலாம். அதுவும் கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ இந்த பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமா அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேக் மாவை சேர்த்துடலாம். மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள பபிள்ஸ்லாம் இல்லாமல் ரிமூவ் ஆகும். இப்போது பேன் நல்லாவே சூடாயிடுச்சு. கேக் ட்ரேவை வச்சிடலாம். கேக் ட்ரேவை உள்ளே வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 40லேருந்து 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த கேக் வேகட்டும். அந்த மூடியில் இருக்க ஹோல்ஸ் இது போல் எதனா ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சைடில் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு டெக்கரேஷனுக்காக நட்ஸோ இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி எதனா சேர்த்துக்கலாம். நான் பாதாம் அண்ட் பிஸ்தா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு கரெக்டாக டைம் பார்த்தா 40 நிமிஷம் ஆச்சு. இதை இப்போ வெந்துடுச்சான்னு இது போல் ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாவு ஒட்டாமையே வந்துடுச்சு. கேக் நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்லாவே ஆறி வந்திருக்கு. இப்போ சைடில் அந்த கத்தி விட்டு ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுடலாம்.
எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு வச்சு கேக்கை வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து கேக் எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. மேலே இருக்க அந்த பட்டர் ஷீட்டையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். கேக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சைடில் அழுத்துனா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கேக் செய்யறதுக்கு நமக்கு அளவுகள் தாங்க கரெக்டாக இருக்கணும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு டீ டம்ளரு இல்லைனா நார்மலான ஒரு சின்ன சைஸ் பவுல் அதிலே வந்து நீங்கள் அளவுகள் எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளையும் கரெக்டாக எடுத்திங்கன்னா இது போல் சாஃப்டான சூப்பரான டேஸ்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.